பொங்கல் விடுமுறையை கொண்டாட மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. அதன் பின்னர் மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள், வார விடுமுறை என அடுத்தடுத்த 5 தினங்கள் விடுமுறை வருகிறது. சென்னையில் தங்கி பணியாற்றும் மக்கள் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை தங்களது சொந்த ஊர்களில் கொண்டாட புறப்பட்டனர். இதனால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிகளவில் மக்கள் கூடினர். அதேபோல பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் செல்லும் GST சாலையில் ஏற்பட்ட நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. சிங்கப்பெருமாள் கோவில் சாலை கடும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது. சென்னை மீஞ்சூரில் இருந்து வண்டலூர் வடிவட்ட சாலையில் ஏற்பட்ட நெரிசலால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் மிக நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்தன. தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களின் முன்பதிவில்லா பெட்டிகளில் இருக்கைகளை பிடிக்க மக்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதே நேரம் கடந்த 5 நாட்களில் சென்னையில் இருந்து பிற ஊர்களுக்கு 2,72,000 பேர் ஆம்னி பேருந்துகள் மூலம் பயணித்ததாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேருந்து இயக்கம் உள்ளிட்டவை குறித்து பயணிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 5 நாட்களில் மட்டும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு 20,000ற்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டதாக கூறினார். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இதுவரை 2,71,727 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதுவே இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 55,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணித்திருக்கக்கூடிய இந்த செய்தி இதுவரை இருக்கிறது. கோவை உள்ளிட்ட பிற ஊர்களில் இருந்தும் வெளியூர் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோர் எளிதாக பயணிக்க பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறினார்.